நிறைய பேர் 12th முடிச்சிட்டோம், மார்க்கும் வந்துருச்சு. ஏன்னா அது வரைக்கும் இந்த கோர்ஸ் எடுக்கலாம் அந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு ஒரு டவுட்லேயே இருந்திருப்பாங்க. இதை படிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் மார்க் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு. தற்போது இப்போ மார்க்கும் நேற்றைய தினம் வெளியாயிடுச்சு. ஸோ உங்களுடைய கல்வி நிறுவனத்தில் என்ன மாதிரியான இன்னோவேட்டிவான கோர்சஸ்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். எஸ், அதாவது +2 ரிசல்ட் இப்போ ரீசெண்டாக வந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன மாதிரி மார்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்கோர் எதிர்பார்த்துருப்பாங்க. ஒரு ஸ்கோர் உங்களுக்கு எதிர்பார்த்த ஸ்கோர் வந்திருக்கலாம், மேபி இல்லை கம்மியாக கூட இருந்திருக்கலாம். பட் அந்த உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய தடை கிடையாது. அவங்க நினச்ச படிப்பை படிக்கிறதுக்கும் சரி, அவங்க நினைத்த கல்லூரிகளில் படிக்கிறதுக்கும் சரி, மார்க் வந்து பெரிய தடை இல்லை. என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ பெரும்பாலான பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது நிறைய ஃபீஸ் வாங்கினா அந்த காலேஜ் வந்து ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஒரு 10 lakhs வாங்கினாங்க, 20 lakhs வாங்குறாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அது வந்து பெரிய கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்வைகள் இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ கல்வி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது டிசிப்ளின்டு எஜுகேஷன், அதாவது ஒழுக்கமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாதிரி நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபுல்ஃபில்டான கல்வியை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போக முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். தென் நீங்கள் இப்போ அசட் கல்வி நிறுவனத்தில் வந்து இருக்கக்கூடிய இன்னோவேட்டிவான கோர்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க. அதாவது அசட் கல்வி நிறுவனம் சென்னை அண்டு கோயம்புத்தூர் கேம்பஸில் வந்து நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் வந்து ஒரு ஜென்ரலாக காமனாக இருக்கக்கூடிய லைக் ஒரு நார்மல் இன்ஜினியரிங் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி துறைகள் அல்லாமல் இப்போ வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய துறைகள். அதாவது நீங்கள் ஒரு சில படிப்புகள் அப்படிங்கிறது படிச்சுட்டு மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஒரு சில படிப்புகளுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, பட் அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுட்டு வரக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது. அதாவது ஒரு சைடு டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சப்ளை கம்மியாக இருக்கிறது, சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து ஒரு சில துறைகள், அதாவது இப்போ நம்ம இனோவேட்டிவ் ஒரு புதுமையான தொழிற்படிப்புகள்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அதாவது எக்ஸிஸ்டிங் தான். இது ஒன்றும் புதுவிதமான துறைகள் அப்படிங்கிறத விட நமக்கு தெரியல. இப்போ நமக்கு தெரியாத ரீசன்னால் அதை நம்ம வந்து ஒரு புதுமையான விஷயமாக அதை நம்ம பார்க்குறோம், அதை சொல்கிறோம். பட் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், தென் ஏவியேஷன், ஏர்லைன், ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், even though artificial intelligence, banking, finance, then industrial safety management. ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸில் வந்து யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ். ஸோ யூஜி அப்படிங்கிறது நீங்கள் +2 முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு 3 year ஃபுல் டைம் டிகிரி.